வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பிற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் சீன பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்தார். இதனால் அமெரிக்கா சீனா இடையே சலசலப்பு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் தென்கொரியாவின் புசான் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் அமெரிக்காவிடம் சோயாபீன், சோளம் போன்ற விவசாய பொருட்களையும் கச்சா எண்ணெயையும் வாங்க சீனா ஒப்புதல் அளித்துள்ளது. அதே சமயம் அரிய பூமி தாதுக்களை அமெரிக்காவுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா சம்மதம் தெரிவித்துள்ளது. சூடானில் மகப்பேறு மருத்துவமனையில் 460 பேரை அந்நாட்டு துணை ராணுவ படை கொன்று குவித்ததாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 2023 முதல் சூடான் இராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு டார்பர் பகுதியில் எல்பாசர் நகர மகப்பேறு மருத்துவமனைக்குள் இருந்த நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள் உட்பட அனைவரையும் துணை ராணுவ படையினர் கொடூரமாக கொன்றனர் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய ராணுவம் ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இஸ்ரேலிய படைகள் ஒரே இரவில் எல்லையை கடந்து பிலிடாவில் ஒருவரை கொன்றதை அடுத்து தெற்கு லெபனானுக்குள் இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொள்ளுமாறு லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ராணுவ தளபதிக்கு உத்தரவிட்டுள்ளார். லெபனான் பிரதமர் நவாப் சலாம் இந்த சம்பவத்தை கண்டனம் செய்தார். இது லெபனான் அரசின் நிறுவனங்கள் மற்றும் இறையாண்மையின் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று கூறினார். இனியும் பொறுத்து கொள்ளாமல் நேரடியான தரைப்படை தாக்குதல்களுக்கு களமிறக்குமாறு ஹிஸ்புல்லா ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். காசா பகுதியில் வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதன் மூலம் கமாஸ் இயக்கத்துடனான போர் நிறுத்தத்தை மீறிய சியோனிச இஸ்ரேலிய ஆட்சி ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடுமையாக கண்டித்துள்ளார். காசா பகுதியின் தெற்கு மையம் மற்றும் வடக்கில் பல்வேறு பகுதிகளில் சியோனிச ஆட்சி நடத்திய பரவலான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பாலஸ்தீன அகதிகளின் கூடாரங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் கடுமையாக கண்டித்துள்ளார். இதன் விளைவாக பல அப்பாவி குழந்தைகள் உட்பட டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் தியாகம் செய்யப்பட்டு காயமடைந்தனர். சியோனிச ஆட்சியின் குற்றங்களை நிறுத்தவும், இனப்படுகொலை மாநாட்டின்படி குற்றவாளிகளை தண்டிக்க முயற்சிக்கவும் அவர் அனைத்து அரசாங்கங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். ஜமைக்காவை மெலிசா புயல் தாக்கியுள்ள நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டுள்ள பிரித்தானியர்களை மீட்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜமைக்காவிற்கு விடுமுறை கழிப்பதற்காக சென்ற சுமார் 8000 பிரித்தானியர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். அவர்களை மீட்பதற்காக சில விமானங்கள் வாடகைக்கு எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான அறிவிப்பை வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்டுள்ளது. ரெஜிஸ்டர் யுவர் ரீசன்ஸ் போர்டல் மூலம் ஏற்கனவே பதிவு செய்துள்ள பிரித்தானியர்களுக்கும் விமான நிலையங்கள் திறந்தவுடன் தானாகவே தொடர்பு கொள்ளப்பட்டு முன்பதிவு போர்ட்டலுக்கான இணைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவில் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனிமேல் H-1B விசா பெற ஆண்டுதோறும் $1,00,000 செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் அரசு அண்மையில் உத்தரவிட்டது. இந்நிலையில் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள கட்டண உயர்வு இந்தியர்களுக்கும் அவர்களை பணியமர்த்தும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் பெரும் பாதிப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரேசிலில் போதைப்பொருள் கும்பல்களுக்கு எதிராக போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இறந்தவர்களின் உடல்கள் தற்போது ரியோ டி ஜெனிரோவின் தெருக்களில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் ராணுவம்
தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 46 குழந்தைகள் உட்பட 104 பேர் உயிரிழந்தனர். காசாவின் தெற்குள்ள ராஃபாவில் கமாஸ் குழுவினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையே இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்ரேல் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பிரான்சில் உள்ள லூரி அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக லாரே பெக்குவாவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். அணுசக்தியை பயன்படுத்தி நீண்ட தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோனை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கடந்த வாரம் அணுசக்தியில் இயங்கும் வரம்பில்லா தூரம் செல்லும் தனித்துவமான பிரேபெஸ்னிக் ரக குரூஸ் ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்த நிலையில் மேற்கொண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அணுசக்தி மூலம் தானியங்கி முறையில் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி வாகனமான பொசைடன் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த நீர்மூழ்கி ட்ரோன் ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யாவுடனான பதற்றத்தை அதிகரிக்க செய்யும் என்றும் கூறப்படுகின்றது. இந்தியாவுக்கு மீண்டும் அரிய கனிம வள தாதுக்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் சில இந்திய நிறுவனங்களுக்கு சீன அரசு உரிமம் வழங்கியுள்ளது. இதேவேளை மின் வாகனங்கள், நவீன கையடக்க தொலைபேசிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்திக்கு அரிய கனிம வள தாதுக்கள் மிக அவசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் வடமேற்கே ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய குர்ரம் பழங்குடியின மாவட்டத்தில் சுல்தானி பகுதியில் பாதுகாப்பு படையினரின் வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வாகனத்தின் மீது தெஹ்ரிக்-இ-தலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். தொடர்ந்து அவர்களை இலக்காக கொண்டு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடிக்க செய்யப்பட்டது. இதில் ராணுவ கேப்டன் ஒருவர் உட்பட 6 வீரர்கள் மரணமடைந்தனர். ஒளியை விட வேகமாக செல்லும் புதிய சூப்பர்சோனிக் விமானத்தை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் வெற்றிகரமாக சோதித்தது. X-59 என்ற இந்த விமானத்தை பயணிகள் போக்குவரத்தை மனதில் கொண்டு நாசாவுக்காக லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் வடிவமைக்கின்றது. ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் பயணிகள் விமானங்கள் இயக்கப்பட்டிருந்தாலும் காதை கழிக்கும் வகையில் அவை இரைச்சலை எழுப்பியதால் அவற்றின் பயன்பாடு நிறுத்தப்பட்டது. இந்த சூழலில் இரைச்சலை எழுப்பாத சூப்பர்சோனிக் பயணிகள் விமானத்தை உருவாக்கும் நாசாவின் முயற்சியில் இந்த விமானம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.